வெண்ணெய் திருடும் லீலை ஒரு ஆனந்த கதை. விருந்தாவனத்தின் குறுகிய தெருக்களில் காலை ஒளி மெல்ல ஊர்ந்து வரும்போது ஒரு சிறிய சத்தம் எழுகிறது. அது பானை உடையும் சத்தமல்ல, அது பரம ஆனந்தம் பிறக்கும் சத்தம். குட்டி கிருஷ்ணன் தன் கண்களில் விளையாட்டு தீபம் கொண்டு ஒரு பானையிலிருந்து வெண்ணெயை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அருகில் அவரது நண்பன் ஒரு எளிய குருவாயூரின் குட்டி போல அந்த வெண்ணெயை பகிர்ந்து சாப்பிடுகிறார். இது ஒரு சாதாரண பகிர்வு இல்லை, இது அன்பின் பரிமாற்றம். வெண்ணெய் என்றால் என்ன? நாம் பார்ப்பது பால் இருந்து எடுத்த வெண்ணெய். ஆனால் பத்தி பார்வையில் பால் சமன் வாழ்க்கை, தயிர் சமன் அனுபவம், வெண்ணெய் சமன் உயிரின் சுத்தமான சாரம். அந்த சாரத்தை கிருஷ்ணன் திருடுகிறார். ஏன்? ஏனெனில் அவர் அன்பை கேட்டுக்கொள்ள மாட்டார், திருடி விடுவார். யசோதையின் அன்பு. பின்னால் நடந்து வரும் அந்த அம்மா அவள் சாதாரண பெண் அல்ல. அவள் யசோதா. அவள் பார்வையில் கிருஷ்ணன் கடவுள் அல்ல, உலகநாதன் அல்ல. அவள் குட்டி பையன். அதனால் தான் அவன் திருடினாலும் அவள் கோபப்பட மாட்டாள். அவள் இதயம் சொல்வது, என் பையன் சாப்பிட்டான், அதுவே போதும். சகாக்களுடன் பகிர்ந்த ஆனந்தம். இந்த காட்சியின் அழகு என்னவென்றால், கிருஷ்ணன் தனியாக சாப்பிடவில்லை. அவர் நண்பர்களுடன் உட்கார்கிறார். கையில் எடுத்ததை பகிர்கிறார். சிரிப்பை பரிமாறுகிறார். இதுதான் விரஜ வாழ்க்கையின் ரகசியம். உனக்கு கிடைத்த ஆனந்தம் மற்றவருடன் பகிர்ந்தால் தான் அது முழுமை பெறும். ஆன்மீக அர்த்தம். இந்த சிறிய லீலையில் ஒரு பெரிய தத்துவம் மறைந்திருக்கிறது. கடவுள் எளிமையில் இருக்கிறார். அன்பு சுத்தமாக இருந்தால் அவர் தானாக வருவார். பகிர்வு தான் உண்மையான பக்தி. கிருஷ்ணன் வெண்ணெய் திருடவில்லை, அவர் இதயங்களை திருடுகிறார். முடிவு சிந்தனை. இந்த ஓவியம் ஒரு கதையை சொல்லவில்லை, அது ஒரு உணர்வை உருவாக்குகிறது. அந்த உணர்வு என்ன? கடவுள் உயரத்தில் இல்லை, குழந்தை சிரிப்பில் இருக்கிறார். நாம் வாழ்க்கையில் தேடும் ஆனந்தம் இந்த குட்டி கண்ணனின் சிரிப்பில் ஏற்கனவே இருக்கிறது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.